Students, this is A3 Education, Class 10, State Board, Tamil Nadu, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.1, 10th sum. Prove that two consecutive positive integers are always co-prime. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா consecutive integers. Consecutiveனா இப்போ தான் நம்ம பார்த்தோம். Let the two consecutive integers நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னு பாருங்களேன். அது உங்களுக்கு புரிஞ்சிடும். Consecutive அதுவும் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்கப்பா. Therefore b x and என்னதுப்பா x plus 1 புரிஞ்சா? டூ கன்சிக்யூட்டிவ்னா ஒன்றும் இல்லைப்பா, இன்ட்டு கன்சிக்யூட்டிவ்னா 1 2 2 3 நெக்ஸ்ட் நம்பர்ஸ். ஓகேவா? அந்த டூ நம்பர்ஸும் கோப்ரைம்னு சொல்கிறாங்க. The two numbers are co-prime if both the numbers are divisible by 1. ஓகேவா? அதுக்கு ஒன்றுமே இல்லை. HCF of two consecutive number is always 1. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், புரியுதா? இப்போ வந்து to be co-prime both the number is divisible by 1. கரெக்டா? கரெக்ட். இப்போ இந்த இதில் எடுத்துக்கோங்களேன், டூ டேர்ம்ஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ் 1. ஓகேவா? இப்போ 1 வந்து ஆட் நம்பர். எப்பயுமே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பர் ஆடு, செகண்ட் நம்பர் ஈவன். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆடு, செகண்ட் நம்பர் ஈவன். ஆடு ஈவன் எப்பயுமே ஒன்று ஆடாக இருக்கும், இன்னொரு ஈவன். கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னாலே இப்போ 2, 2நாவா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், தேர்ஃபோர் நாட். எப்பயுமே ஒன்று ஆடு, ஒன் ஈவன், அப்படி தானேப்பா இருக்கும். The two terms will always have one odd number and one even number. கரெக்டாப்பா? எப்பயுமே அந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஒரு ஆட் நம்பர் இருக்கும், ஒரு ஈவன் நம்பர் இருக்கும். தேர்ஃபோர் இப்போ எந்த ஒரு ஆட் நம்பர் எடுத்து ஈவன் நம்பர் எடுத்தாலும் there will be HCF of two numbers. என்ன நம்பர்? consecutive numbers is 1. ஓகேவா? therefore இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இன்ஃபர் ஆகுது? டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர் எப்பயுமே என்னதுதான்ப்பா? கன்சிக்யூட்டிவ், அதுவும் பாசிட்டிவ் இன்டிஜர். என்னது? ஆல்வேஸ் எப்படி தான்ப்பா இருக்கும்? கோப்ரைம். ஓகே, புரிஞ்சா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.